சிவா அயலி சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அயலியையும் சிவாவையும் அவங்க உண்மையான கணவன் மனைவி கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க இந்திராணியோட வீட்டுக்கு வந்திருக்கிற அந்த பாட்டி சொல்லிட்டு இருக்கவும், இது கெட்டதுமே செல்வநாயகம், ரித்திகா, கபிலன் இவங்க 3 பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆமா, எங்களுக்கு கூட இந்த சந்தேகம் இருந்துகிட்டு தான் இருக்குது. இவங்க எதுக்காகவோ திட்டம் போட்டு தான் அந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கிறாங்க. இவங்க உண்மையான கணவன் மனைவியா இருக்க முடியாது. பொருள் நம்ம சொன்னா நீங்க கேட்கவும் மாட்டீங்க அப்படின்னு இந்திராணி கிட்ட சொல்லும் போது, அப்ப இந்திராணி சொல்றாங்க, என்ன பாட்டி சொல்லிட்டு இருக்கிறீங்க, ஒருவேளை அயலி மாதிரிக்கு வேற யாரையாவது நீங்க பாத்துருப்பீங்களா இருக்கும் அப்படிங்கும் போது, அப்ப சிவாவும் சொல்றாங்க, ஆமா பாட்டி, நீங்க அயலி மாதிரிக்கு வேற யாரையாவது பார்த்துருப்பீங்க, அதனால தான் நீங்க இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கும் போது, இங்க பாரு, நான் அந்த கும்பிடுற சாமி மேல சத்தியமா சொல்றேன், இவ தான் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே இந்திராணி அயலி சிவா எல்லாரும் அதிர்ச்சி அடையவும், அப்போ உடனே செல்வநாயகம், ரித்திகாவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்க பாரு இந்திராணி, எப்போ சித்தி இந்த மாதிரி சொன்னாங்களோ இதுக்கு மேலேயே இதை நீ விட்டு வைக்க கூடாது, இதுக்கு இப்பவுமே நீ ஒரு முடிவு கட்டி ஆகணும் அப்படிங்கும் போது, அப்ப கபிலன்னு சொல்றாங்க, ஆமாக்கா, எனக்கும் ஆரம்பத்துல இருந்து சந்தேகமா தான் இருந்தது, ஆனா என்ன பண்றதுக்கு, அதை நிரூபிக்கிறதுக்கு எந்த ஆதாரம் இல்லையே, அதனாலதான் நானும் அமைதியா இருந்துகிட்டு இருந்தேன். இதுக்கு இப்பவுமே நீ ஒரு முடிவு கட்டி ஆகணும், அதுதான் இவங்களை பத்தின உண்மை தெரிஞ்சு போச்சுதுல, இவங்களை இப்பவுமே நீ வீட்டை விட்டு அனுப்பிவிட்டு அப்படின்னு சொல்லவும், இதை கெட்டதுமே இந்திராணி சொல்றாங்க, எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க, இந்த விஷயத்துக்கு நாளைக்கே நான் ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொல்லவும், இது கெட்டதுமே அயலி சிவாவும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ரூமுக்குள்ள வந்த அயலி ரொம்பவே பதட்டத்தோடு இருக்கும்போது, சிவா அவங்களுக்காகவே பேசிக்கிட்டே இருக்கவும், என்ன சிவா, நாளைக்கு இந்திராணி அண்ணி என்ன முடிவெடுக்க போறாங்களோ தெரியும்னு சொல்லிட்டு நான் பதட்டமா இருந்துட்டு இருக்கிறேன், நீங்க என்னன்னா கூலா இருந்துட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும், உங்களுக்கு நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிக்கிட்டு எந்தவித கவலை இல்லாமல் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமாம், எனக்கு கவலை தான், இந்த விஷயம் ஊரவளுக்கு தெரிஞ்சு போச்சுதுன்னா அப்புறமா எனக்குன்னு சொல்லிட்டு ஒரு வாழ்க்கை இல்லாமல் ஆயிருமே, என்னை எந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்னு சிவா சொல்லிட்டு இருக்கவும், ஓஹோ, உங்களுக்கு இப்படி வர கவலை இருந்துகிட்டு இருக்குதா, அதுதான் உங்க கூடயே சுத்திக்கிட்டு இருக்காள, அவளே உங்களை கல்யாணம் பண்ணிக்கிடுவா அப்படின்னு சொல்லும் போது, அவளுக்கு கூட இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்றதுக்கு அப்படிங்கவும், நம்ம திட்டம் போட்டு வந்தது எல்லாமே அவங்களுக்கு தெரியதானே செய்யும், அதனால நீங்க உங்க வாழ்க்கையை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டு இருக்காதீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு அயலி இந்த மாதிரி சொல்லவும், சிவா சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ உடனே அயலி சொல்லிட்டு இருக்கிறாங்க, நாளைக்கு என்ன நடக்க போதோ ஏது நடக்க போதுன்னு சொல்லிக்கிட்டு நான் ரொம்ப பதட்டத்தோடு இருந்துகிட்டு இருக்கிறேன், நீங்க என்னன்னா இந்த அளவுக்கு ரொம்ப ஜாலியா சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்களா அப்படிங்கும்போது, இல்லை அயலி, நீங்கள் ஒரு ஐடியா சொல்ல அப்படிங்கும்போது, அதுதானே என்ன பண்ணுறதுக்கு எனக்கு தெரியல, இந்திராணி அண்ணி நாளைக்கு என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னா எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இங்கே பார்த்தோம்னா கபிலன், செல்வநாயகி, ரித்திகா அவங்க 3 பேரும் தான் காட்டுறாங்க. அப்போ அவங்க 3 பேரும் பேசிட்டு இருக்கிறாங்க, இவங்க 2 பேரும் ஏதோ ஃப்ராட் தனம் பண்ணி தான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கிறாங்க, இவங்க எதுக்காகவோ திட்டம் போட்டு வந்திருக்கிறாங்க, அது என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், உடனே அவங்க ரித்திகா சொல்லிட்டு இருக்கிறாங்க, நாளைக்கு இந்திராணி அண்ணி என்ன முடிவு எடுக்க போறாங்கன்னு தெரியல, ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு முடிவு எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லவும், அப்போ கபிலன் சொல்லிட்டு இருக்கிறாங்க, எப்படியும் நாளைக்கு இவங்க 2 பேரும் தாலி கட்டினா கணவன் மனைவி இல்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னா அக்காவே வீட்டை விட்டு அனுப்பி விட்டுருவாங்க அப்படிங்கும்போது, இப்போ செல்வநாயகி சொல்கிறாங்க, இல்லை உங்கள் அக்கா அப்படிலாம் பண்ண மாட்டா, அவங்க 2 பேரும் இந்த வீட்டை விட்டு அவன் அனுப்ப மாட்டா, அதனால இந்த வீட்டில் இருக்கிறதுக்காக தான் ஏதாவது செய்வா அப்படிங்கும்போது, ஆமாத்த நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், இந்திராணி அண்ணி இவங்க 2 பேரையும் அவ்வளோ சீக்கிரமாலாம் வெளியே அனுப்ப மாட்டாங்க, அதனால நம்மளே அந்த முடிவுக்கு கொண்டுட்டு வரணும் அப்படிங்கும்போது, இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கவும், என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிற ரித்தியான்னு அப்படி சொல்லி கேட்கும்போது, இல்லை அயலி சிவாவும் தூங்கிட்டு இருக்கும்போது அயலி கழுத்தில் இருக்கிற தாலியை நம்ம கட் பண்ணி விட்டுறலாம் அப்படிங்கவும், இப்படி சொன்னதுமே கபிலனுக்கு ஒன்றும் புரியல. செல்வநாயகியும் எதுக்காக கட் பண்ணி விடணும் அப்படிங்கும்போது, இங்கே பாருங்க, தாலி சென்டிமெண்ட்னு ஒன்று இருக்குது, தாலியை இந்த மாதிரிக்கு அதாவது அந்து போச்சுதுன்னா உடனே புருஷன் கையால் தாலி கட்டிக்குப்பாங்க, அப்படின்னா சிவா அயலி கழுத்தில் தாலி கட்டி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லவும், இது கட்டதுமே செல்வநாயகி சரியான நேரத்தில் சரியான பிளானை சொல்லியிருக்கிற ரித்திகா அப்படின்னு சொல்லவும், ஆமாம் அப்படின்னா அயலோட செயினை கட் பண்ணணும் அப்படிங்கும்போது நம்ம எதுக்காக இருக்கிறோம், நம்ம கட் பண்ணி விட்டுறலாம் அப்படிங்கும்போது, உடனே செல்வநாயகி சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து அயலி சிவாவும் தூங்கிட்டு இருக்கும்போது செல்வநாயகியும் ரித்திகாவும் அவங்க அயலியோட செயினை கட் பண்ணி விட்டுருந்தாங்க. அடுத்த நாள் காலையில் ஆனதுமே அயலி கழுத்தில் செயின் இல்லாமல் இருக்கவும், இப்போ பாட்டி கேட்டுட்டு இருக்கிறாங்க, உங்க கழுத்தில் கிடக்கிற செயினை காணலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்தது பார்த்தோம்னா அயலி அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ அவங்க படுத்துட்டு இருக்கிற அந்த பெட்டில் பார்க்குறாங்க, செயின் அப்போ கட் பண்ணி அது கிடக்கவும், இதை பார்த்ததுமே அயலி செயின் அந்து பூச்சி போலுக்கு அப்படிங்கிறாங்க, என்னம்மா சொல்லிட்டு இருக்கிற, செயின் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது, உடனே ரித்திகா சொல்றாங்க, இப்படிலாம் நடந்துச்சுன்னா புருஷனோட உயிருக்கு ஆபத்துன்னு நம்ம ஊர்ல சொல்லுவாங்க அப்படிங்கவும், உடனே அயலியும் சிவாவும் அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்ப என்ன பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்திராணி கேட்டுட்டு இருக்கும் போது, உடனே செல்வநாயகி சொல்றாங்க, அதனால என்ன இந்திராணி, இப்பமே சிவா கையாலே அயலி கழுத்துல தாலி கட்ட வச்சிடலாம், இதுதான் அதுக்கு பரிகாரம் அப்படிங்கவும், உடனே பாட்டியும், ஆமா இந்திராணி, செல்வநாயகி சொல்றதா கரெக்ட் அப்படிங்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா இந்திராணி நினைக்கிறாங்க, ஆமா அயலி ஏற்கனவே பாட்டி அயலி மேல இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க, இப்போ அவங்க 2 பேருக்கு எல்லா
எல்லாரும் முன்னாடியும் நம்ம கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம்னா அப்போ வந்து பாட்டி வந்து சொன்னது உண்மையிலங்கிற மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இந்திராணி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஆமாம், இவங்க 2 பேருக்கும் இப்போ நம்ம எல்லாரும் முன்னாடியும் வந்து கல்யாணம் பண்ணி வச்சல அப்படிங்கவும் இது கிட்டதுமே அயலி சிவாவும் பதட்டம் அடைகிறாங்க. அப்போ சிவா வந்து நினைக்கிறாங்க, எப்படியோ இன்னைக்கு நான் அயலி கழுத்தில் தாலி கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்பட்டு இருக்கவும், ஆனால் அயலி வந்து ரொம்பவே பதட்டத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற ரித்திகாவும் செல்வநாயகியும் நம்ம திட்டம் நிறைவேறிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்தது ஐயருக்கு இந்திராணி வந்து ஃபோன் பண்ணி வரவழைக்கவும் அவங்களும் வந்துருந்தாங்க. இங்கே பார்த்தோம்னா வந்து மாலை தாலின்னு சொல்லிட்டு எல்லாமே ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கவும் அப்போ வந்து அயலி சிவாவையும் வந்து உட்கார வைக்கவும் அவங்க ஐயரும் வந்து அவங்க மந்திரம் சொல்லிட்டு இருக்கும்போது எல்லாருமே வந்து அவங்கள சுற்றி நின்றுட்டு இருக்கும்போது அப்போ வந்து அவங்க கபிலன், ரித்திகா, செல்வநாயகி இவங்க எல்லாரும் இருக்கவும் அப்போ செல்வநாயகிக்கு ஒரு டவுட் வருது. எங்கள் பாரு ரித்திகா, ஒருவேளை வந்து சிவா வந்து அயலி கழுத்தில் தாலி கட்டினா என்ன பண்ணுறதுக்கு, உண்மையிலேயே நம்ம அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்ச மாதிரிக்கு ஆயிரும் அப்படின்னு சொல்லவும் இதை கட்டதுமே ரித்திகா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னத்தை திடீர்னு வந்து இந்த மாதிரிக்கு சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, ஆமாம், இது வரைக்கும் அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகாத மாதிரிக்கு தான் இருக்குது. ஆனால் நம்ம வந்து இவங்கள கையங்களமாக இந்திராணிக்கிட்ட மாட்ட வைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு திட்டம் போட்டு இந்த மாதிரிக்கு பண்ணணும். ஆனால் அதுவே வந்து அவங்களுக்கு சாதகமாக முடிஞ்சிருமோ, உண்மையிலேயே அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன பண்ணுறதுக்கு, இப்போ எல்லாருமே வந்து நம்ம சாட்சி ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ அத்தை என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க, நான் அப்படிலாம் நடக்காது சொல்லிலாம் நினச்சிட்டு இருக்கிறேன் அப்படிங்கும்போது எனக்கு கூட அப்படி தான் தோணுச்சு. ஆனால் வந்து இப்போ அயலி சிவாமையும் பாரு, அவங்க 2 பேரும் நல்லா கூலாக சந்தோஷமாக தானே இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், உண்மையிலேயே வந்து அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லவும் இதை கட்டதுமே அவங்க ரித்திகா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ அத்தை, சிவா வந்து அயலி கழுத்தில் தாலி கட்ட மாட்டான், அதோட வந்து அவங்க 2 பேரும் வீட்டை விட்டு அனுப்பி விட்டுலாம் இந்த பிரச்சனையை வச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு திட்டம் போட்டு வச்சுருக்கிறோம். இப்போ என்ன நடக்க போதோ தெரியணும்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அடுத்தது பார்த்தோம்னா ஐயர் வந்து தாலி எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ வந்து எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லவும் எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. மாப்பிள்ளையோட அக்கா தங்கச்சி யாரும் வாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே பொன்னி வந்து அவங்க வரவும் உடனே வந்து இந்திராணி ரொம்ப பேர் சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா சிவா கையில் தாலி எடுத்து கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து உங்கள் மனைவி அயலை கழுத்தில் வந்து தாலியை கட்டுங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ உடனே எல்லாருமே வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரிக்கு இங்கே ரித்திகா, செல்வநாயகி, கபிலன் உங்கள் 3 பேரும் ரொம்பவே ஆர்வத்தோடு பார்த்துட்டு இருக்கிறாங்க. சிவா அயலை கழுத்தில் தாலி கட்டுவானோ அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து என்ன பார்த்துட்டு இருக்கிற சிவா அயலி கழுத்தில் தாலியை கட்டு அப்படின்னு இந்திராணி சொல்லும் போது உடனே சிவாவும் சிரிச்சுக்கிட்டே சரி அப்படிங்கிறாங்க. அப்போ அயலி கழுத்தில் தாலி கட்டுறதுக்காக வரும்போது அயலி பார்த்தோம்னா அந்த ஓமகுண்டத்தில் ஒரு புகையை போட்டு விட்டுருந்தாங்க. அது போட்டதுமே ஒரே புகையாயிருது. அந்த நேரத்தில் சிவா கையில் இருந்த தாலியை அவங்களுக்கவே அவங்க கட்டிக்கிடுந்தாங்க. இது ஏற்கனவே ஒரு தடவை அவங்க பண்ணினது தான் திருப்பி அதே மாதிரிக்கு அவங்க செஞ்சுக்கிடவும் அடுத்தது பார்த்தோம்னா வந்து புகையாக வந்ததுமே எல்லாருக்குமே கண்ணெரிச்சல் ஆயிடுது. அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து சரியானதுக்கு அப்புறமா அவங்க பார்க்குறாங்க. அப்போ அயலி கழுத்தில் தாலி இருக்கிறத பார்த்துட்டு, என்ன சிவா தாலி கட்டிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், ஆமாம் அக்கா நான் தாலி கட்டிட்டேன், நீங்கள் பார்க்கலையா அப்படின்னு வந்து சிவா வந்து தெரியாத மாதிரிக்கு கேட்டுட்டு இருக்கவும் அப்போ உடனே வந்து ரித்திகா, அவங்க கபிலன், அது மாதிரிக்கு செல்வநாயகி 3 பேருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன நடந்துச்சுன்னே தெரியல, திடீர்னு ஒரே புகை மூட்டமாக வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அயலி கழுத்தில் தாலி இருக்குது, ஏற்கனவே தாலி பிரித்து கோக்கிற ஃபங்க்ஷனில் இந்த மாதிரிக்கு நடந்துச்சுது, இப்போ என்ன நடந்ததோ தெரியல அப்படிங்கும்போது இப்போ இந்திராணி அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏற்கனவே தாலி பிரித்து கோக்கிற ஃபங்க்ஷனில் இந்த மாதிரி தான் நடந்தது. ஆக மொத்தத்தில் இப்போவும் நம்ம வந்து சிவா வந்து அயலி கழுத்தில் தாலி கட்டினதை நம்ம பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து அவங்க பார்த்தோம்னா அயலி சிவாவும் வந்து அவங்க இந்திராணிக்கிட்டையும் பெரியவங்க கிட்டேயும் ஆசீர்வாதம் வாங்குங்க அப்படின்னு ஐயர் சொல்லவும் அவங்களும் ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அப்போ இந்திராணிக்கு டவுட் வர ஆரம்பிச்சிருது. ஏற்கனவே இந்த மாதிரி தான் நடந்துச்சுது, இப்பவும் இப்படி நடக்குது, என்னன்னே தெரியலையே, புகையாக வந்தது திடீர்னு பார்த்தோம்னா அயலி கழுத்தில் தாலி இருக்குது, சிவா வந்து அயலி கழுத்தில் தாலி கட்டினதை நம்ம பார்க்கலன்னு நினச்சிட்டு இருக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா கல்யாணம் நல்ல மாதிரிக்கும் நடந்து முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஐயரும் அங்கேருந்து கிளம்பி போயிருந்தாங்க. இங்கே பார்த்தோம்னா ரித்திகா ரொம்பவே குழப்பத்தோடு இருக்கவும் அப்போ அங்கே அயலி வராங்க. என்ன ரித்திகா, உன்னோட திட்டம்லாம் தவிடு பொடி ஆகி போச்சுதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் என்ன உளறிட்டு இருக்கிற அப்படின்னு ரித்திகா கேட்கும்போது, ஆமாம் என் கழுத்தில் கடந்த தாலியை கட் பண்ணினது நீயும் அவங்க அத்தையும் தானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இது கேட்டதுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன எனக்கு தெரியாது சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கிறியா, நேற்றுக்கு என் ரூமுக்கு வந்திருக்கிற என் தாலியை நீ கட் பண்ணி விட்டுருக்கிற, நீ வந்தது எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே ரித்திகா அதிர்ச்சி அடைகிறாங்க. உனக்கு எதுக்கு இந்த கேவலமான புத்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே வந்து ரித்திகா வந்து அதிர்ச்சியோடு இருக்கவும் அப்போ வந்து அங்கே இந்திராணி வந்துருந்தாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, என் கழுத்தில் கிடந்த தாலியை தன்னால் வந்து அருந்து விழலை, இவ தான் கட் பண்ணி இருக்கிறா, அந்த கட்டிங் பிளேடை அங்கேயே வச்சுட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே வந்து உடனே இந்திராணி ரித்திகா வந்து பலார்னு ஒரு அறையை விடுறாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் ஒரு பொண்ணு கழுத்தில் கிடக்கிற தாலியை இப்படி கட் பண்ணி விட்டுருப்ப அப்படின்னு சொல்லும் போது அப்போ உடனே ரித்திகா வந்து அவங்க சொல்கிறாங்க, ஆமாம் நான் தான் கட் பண்ணி விட்டேன், இவாளுக்கும் சிவாவுக்கும் உண்மையிலே கல்யாணம் நடந்துச்சா இல்லையான்னு சொல்லிட்டு
ஒரு சந்தேகம் வந்ததுல அதை வந்து உறுதிப்படுத்துறதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே வந்து அவங்க இந்திராணி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா அயிலி சிவாவும் எப்படியோ இந்த தடவையும் நம்ம வந்து தப்பிச்சிட்டோம் அப்படிங்கிறாங்க. அடுத்தது என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம்.